நாடாளுமன்ற தேர்தலில் களத்தில் இறங்கியுள்ளார் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். ராமநாதபுரம் தொகுதியில் நேரடியாக ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் போட்டியிடுகிறார். இதை யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். மேலும் அவருடைய எம்எல்ஏ பதவி நிச்சயமாக ராஜினாமா செய்யப்படும் என்றும் தகவல்கள் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், புதிய சின்னத்தில் போட்டியிடுகிறாரா, தாமரை சின்னத்தில் போட்டியிடுகிறாரா என்ற ஒரு குழப்பத்திற்கு நேரடியாக பதில்களையும் கூறியிருக்கிறார் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். புதிய சின்னத்தில்தான் போட்டியிடுவதாகவும் அந்த சின்னம் பற்றியான தேர்தல் ஆணையத்திடம் தாங்கள் எங்களுக்கு விருப்பமான சின்னத்தை கொடுக்க வேண்டும் என்று தற்பொழுது கடிதம் ஒன்றை அனுப்பியிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. சரி, எந்த சின்னமாக இருக்கும் என்று கூறும்பொழுது வைத்திலிங்கம் அவர்கள் மெரினா கடற்கரையை சுட்டிக்காட்டியுள்ளார். மிக பெரிய அளவில் போராட்டம் நடத்தி நாங்கள் வெற்றியடைந்தோம், அதாவது ஜல்லிக்கட்டு காளையை மீட்டெடுத்தும் எங்களது ஆட்சியில் அந்த சின்னமான காளை சின்னத்தையே நாங்கள் பெறுவதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறோம் என்றும் தற்பொழுது தகவல்களை வெளியிட்டிருக்கிறார். ஒருவேளை ஜல்லிக்கட்டு காளை சின்னத்தை ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தனது சின்னமாக வைத்து கொண்டால் நிச்சயமாக ராமநாதபுரம் தொகுதியில் வெற்றியடைவார் என்றும், ஏற்கனவே அப்பகுதி மக்கள் விவசாயம் சார்ந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் என்ற காரணத்தினால் நிச்சயமாக ஓ பன்னீர்செல்வம் அவர்களை தேர்வு செய்வார்கள் என்றும், அதிமுக நேரடியாக போட்டியிடக்கூடிய நிலையில் அப்பகுதி மக்கள் நிச்சயமாக அதிமுகவை புறக்கணிப்பார் என்றும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. சரி, எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய ஓபிஎஸ் அவர்கள் எதற்காக நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்று ஆலோசனை செய்யக்கூடிய சில விவாத நிகழ்ச்சிகளில் அதற்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக ஓ பன்னீர்செல்வம் அவர்களை கூறியுள்ளார். மத்தியில் ஆட்சி இருந்தால்தான் மாநிலத்தை சிறப்பாக கவனிக்க முடியும் என்பதற்கேற்பதான் தற்பொழுது கூட்டணி கட்சியாக பாஜகவுடன் இணைந்ததற்கும் மத்திய அமைச்சராக வேண்டும் என்ற ஆசையுடன் தற்பொழுது ஓ பன்னீர்செல்வம் அவர்களது பேச்சுக்களும் இருக்கிறது. சரி, மேலும் தேனி தொகுதி எம்எல்ஏ ராஜினாமா செய்துவிட்டால் அப்பகுதியில் இடைத்தேர்தல் வரும் என்ற காரணத்தினால் தனது ஆதரவாளர்கள் நிப்பாட்டப்படுவார்களா என்ற ஒரு கேள்விக்கு ஓபி ரவீந்திரநாத் அவர்கள் போட்டியிடுவார் என்றும் தற்பொழுது அதிரடியான முடிவையும் தெரிவித்திருக்கிறார். ஒரே கல்லில் இரண்டு மாங்காய் என்பதற்கேற்ப நாடாளுமன்ற தேர்தலிலும் சட்டமன்ற தேர்தலிலும் வெற்றியடைவதற்கான ஏற்பாடுகளை மும்முரமாக செய்து வருகிறார்கள் தற்பொழுது ஆதரவாளர்கள். எங்களது நோக்கம் இரட்டை இலை சின்னத்தை முடக்க வேண்டும், அதிமுகவின் தொண்டர்களை எங்களது பக்கம் வர வைக்க வேண்டும் என்பதே எங்களது பிரச்சார நோக்கமாக இருக்கிறது. மேலும் எங்களது வாக்குறுதிகள் அனைத்தையும் ஒவ்வொன்றாக வெளியிடுவோம் என்றும் கூறியுள்ளார். இரட்டை இலை சின்னம் எங்களுக்கு கிடைக்காமல் போனால் பிரச்சனை இல்லை, அதை எதிரிகளிடம் கொடுத்து அவர்கள் தோல்வியடைந்து புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்களை நாங்கள் இழிவுபடுத்த விரும்பவில்லை என்பதற்கேற்ப ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கூறியுள்ளார். நாடாளுமன்ற தேர்தலில் ஜல்லிக்கட்டு சின்னத்தில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றியடைவதா என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள். நன்றி, வணக்கம்.